அனைவருக்கும் வணக்கம். இந்த சிம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனலில் நீங்கள் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தினப்பலனுங்கிறது சந்திரனை வச்சு, சந்திரனை சுற்றி இருக்கிற கிரகத்தை வச்சு சொல்லப்படுற பலன் தான். இது பொது பலன். உங்களோட சுயஜாதகமோ இல்லைனா உங்களோட கோச்சாரப்படி சில கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கும். சந்திரன் இருக்கிறத அடிப்படையில் வச்சு சாதகமாக இருந்தால் அந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறதும், பாதகமாக இருந்தால் அந்த நாளை அமைதியாக பொறுமையாக கடந்து போகிறதும் நல்லது. இது பொது பலன். நாள் நல்லா இருந்தால் பயன்படுத்திக்கிறது, எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போது ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ராசி பலன் கேட்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 16/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாலை 5:33 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் நாளை, அதாவது இரவு 8:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:31க்கும் சூரியன் மறைவு மாலை 6:15க்கும் இருக்குது. சுபகாரியம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள், சுப முகூர்த்த நாளாக இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. மாலை 7:30லேருந்து 8:30 வரை இருக்குது. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 7:59லேருந்து 9:27 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:55லேருந்து 12:23 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 1:51லேருந்து 3:19 வரைக்கும் இருக்குது. இப்போது திருவோண நட்சத்திரத்தில் எல்லா வித சுப காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, விஷ்ணு பலி, பெயர் சூட்ட, திருமணம், உணவு வழங்க, வீடு கட்ட, வீட்டு வேலை துவங்க, ஓமம் செய்கிறது, பயிர் தொழில் செய்ய, கடன் அடைக்கிறதுக்கு ஏற்ற நாள். சதுர்தசி திதியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்கிறதுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா பல் சீரமைக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் போகிறது, திருமணம் செய்யலாம், அந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறதுக்கு ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு பெருமை, கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு தெளிவு, துலாம் ராசிக்கு கவனம், விருச்சிக ராசிக்கு சிரமம், தனுஷ் ராசிக்கு களிப்பு, மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு பாராட்டாக இருக்குது. நாளை சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பாதுகாப்பாக இந்த நாளை சேஃபாக நல்ல ஒரு பயனுள்ள வகையில் எல்லா விதத்துலேயும் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. கிரகநிலைகள், ஒரு சில கிரகநிலைகளை தவிர மற்ற எல்லா கிரகநிலைகளும் சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக 3ஆம் இடத்து குரு, 5ஆம் இடத்து கேது, 10ஆம் இடத்து சந்திரனும் 10ஆம் இடத்து சந்திரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 12ஆம் இடத்து சனி பகவான். இதில் ஒரு 3 கிரகம், அதாவது பெரிய கிரகத்தோட மாற்றம் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கிறதுனால நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலனை தர விதத்தில் இந்த நாள் இருக்கும். தொழிலில் உங்கள் பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே மேலோங்கிற விதமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபகரமான பலன்கள் கிட்ட, சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. சேமிப்பு உயரும், வருமானம் அதிகரிக்கும், புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய நாள் முழுக்க எண்ணத்துலேயும் செயல்லையும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சூழ்நிலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தியானம் மேற்கொள்வது மூலிமா மனசு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். சந்தோஷத்துக்கு குறையில்லை. எல்லா விதத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், குடும்பத்தோட மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துக்கவும், சுபகாரிய முயற்சிகளில் கலந்துக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு உங்களோட செயல்பாடும் சரி, உங்களோட திறமைக்கும் சரி அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பாதிப்பு இல்லாமல் நாளை அழகாக ஜாலியாக கொண்டு போவீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உணர்வுகளை தொணக்கூட நல்ல ஒரு அன்பாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யத்தையும் ஏற்படுத்துகிற விதமாக தான் நாள் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் நாளை செலவு செய்யலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. ஒன்றா விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு 2 பேரும் பொருத்தமான ஜோடியாக வலம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது. கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்குது. சேமிப்பு திட்டங்களில் தீட்டி நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சின்ன சின்ன முதலீடுகள் நல்ல ஒரு பயன் தர விதமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உறுதி, உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மேஷ ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சில பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பக்குவமாக நாளை கொண்டு போனீங்கனாலே போதும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சந்தோஷமாக பலன் தர விதமாக தான் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு கேதுவும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. 9ஆம் இடத்து சந்திரனும் செவ்வாயும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். பொறுப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்து சூரியனும் புதனும் கொஞ்சம் உங்களோட மனநிலை மாற்றங்களால் தேவையில்லாத வீண் செலவுகள், வீண் விரயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்து சனி பகவானும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் பசங்களால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் தலையீடு பார்த்திங்கன்னா திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் இடையூறு ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு சாதகமான பலன்கள் சாதகமான நாளாக இல்லை. கொஞ்சம் தாமதமாக தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நாளை அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு அதன்படி கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையும் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்குங்க. உங்களோட கவனக்குறைவோ இல்லைனா உங்களோட வீட்டு ப்ரெஷர்னாலேயோ வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்கள பெருசாக கண்டுக்காமல் இல்லைனா ஓவராகவோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அதாவது அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையான போக்கு துணைக்கிட்ட அவசியமாக தேவை. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் அவங்கள அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் வெளிப்படையாக பேசி நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் பண்ணி பெருசாக்காமல் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. வரவு இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பில்லை. கூடுதல் செலவுகள் தான் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமாக பசங்களோட விரயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பெரியவங்களோட மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவழிக்கிறத கண்காணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கும் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருந்து நாளை பொறுமையாக கடந்து வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் கையில் கிடையாது. இது என்னோட நாள் இல்லைன்னு காலையிலே முடிவு பண்ணி அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. புதிய காரியங்கள் செய்யாதீங்க. எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் பேசும்போது கவனமாக வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. சில கண்டிப்பாக துணைக்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் ராசியில் குரு இருக்கிறதும் 3ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறதும் தெரியாத சில விஷயங்களை தலையிடுற மாதிரி இருக்கும். புதிய விஷயம் செய்ய வேண்டாம். 8ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சரியாக இல்லை. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 10ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது
அவசியம். ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. மேலதிகாரிகள் கிட்டேயும் சரி, அடுத்தவங்ககிட்டேயும் சரி, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் எந்த ஒரு பெரிய முதலீடும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம். வேலையிலையும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு நாள் முழுக்க உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சகஜமாக நாளை கொண்டு போகிறது அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சாதகமாக இருக்காது. ஆன்மீக ஈடுபாடு பட்டிங்கன்னா நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. அதனால் காலையிலேயே வாரம் முதல் நாள் மந்தமாக உட்காராதீங்க. காலையிலேயே உங்கள் வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்க. திட்டமிட்டுறது மட்டும் கிடையாது, அது தவறுகள் இல்லாமல் உங்களோட கவனக்குறைவால் கவன சிதறலால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலையில் மேலதிகாரிகளோட பார்வைன்று உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் செய்கிற தவறுகள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட பழைய குடும்ப பிரச்சனையோ இல்லைனா உங்ககிட்ட இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில வார்த்தைகளை தேவையில்லாத விடுற மாதிரி இருக்கும். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட ஓப்பனாக மனசு விட்டு பேசுங்க. பழைய பிரச்சனையை கிளறாதீங்க. அவங்க சொல்கிற வர கருத்தை மதிப்பு கொடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. முதல்ல சொன்ன மாதிரி பெரிய முதலீடோ கொடுக்கல் வாங்கலோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்குன்னு கடன் வாங்காதீங்க. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்கள் மற்றும் பற்களுக்கு தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசியாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் காலையிலேருந்தே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வரா மாதிரி இருக்கும். அதை கவனமாக கையாளுங்க. பின்னாடி அது பிரச்சனையாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும், 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் சாதகமாக இருக்குது, சில கிரகங்கள் பிரச்சனை தர விதமாக இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை எப்படி கொண்டு போகலான்னு சொல்கிறேன். இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகளில் உற்சாகத்தோடு செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தார் கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டு. ஆனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். தொழில் விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. வருமானம் பெறுகிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறது நல்லது. பலன்களை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. இன்று நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையோடு நாளை கொண்டு போவீங்க. சின்ன சின்ன முயற்சிகளே நல்ல ஒரு இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அந்த சந்திப்பு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் உங்களோட பாராட்ட பெறதோ உங்களோட வளர்ச்சியை காணக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க உங்களை புகழக்கூடிய விதமாக நாள் இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளையும் சரி பர்ஃபெக்டாக செய்வீங்க. அது நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறையோடு தான் பழகுவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மகிழ்ச்சி காணப்படும். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதாவது இன்றைக்கி உங்களோட நாள் ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் மூலிமா வரவேண்டிய பணம் தானாக வந்து சேரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பலன் தர விதமாக நாள் இருக்கனால சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. நாளை தவற விடாமல் சேமிக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சிறந்த ஆரோக்கியம் இருக்குது, ஆற்றல் நிறையவே இருக்கும். உங்ககிட்ட ஸ்டேபிளான ஆரோக்கியம் இருக்கிறனால நாளை பயனுள்ள வகையில் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்திக்குங்க. எல்லா வேலையும் முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. உங்ககிட்ட நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறது குழப்பத்தை கொடுத்தாலும் அது நல்ல பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. தப்பான காரியம் கூட தப்பாக நீங்கள் செய்கிற தவறு கூட உங்களுக்கு பாசிட்டிவாக போய் முடிகிற மாதிரி இருக்குது. ஆறாம் இடத்து சந்திரனும் செவ்வாயும் உங்களை வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்குவாங்க. 7ஆம் இடத்து சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. 8ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் பின்னாடி இழுப்பார். இருந்தாலும் 11ஆம் இடத்து குரு உங்களை முன்னாடிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று உங்களோட பசங்க வழியில் சுப செலவுகள் செய்ய நேரிடும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. பணமும் சரி, எதிர்பாராத தனவரவு இருக்கும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நாள் முழுக்க உற்சாகமாக நல்ல ஒரு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக டிரைவிங் போவீங்க. நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற விதமாக தான் இருக்குது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாகவும் வளர்ச்சிக்குரிய நாளாகவும் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் என்ன தான் பணி சுமை இருந்தாலும் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு பலனுள்ள வகையில் செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் இன்றைக்கி எல்லாராலையும் வெகுவாக பாராட்டப்படக்கூடிய விதத்தில் இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்கள் இன்றைக்கி வேலையை செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வெளியில் போவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது. புரிதல் அதிகமாகும். பக்குவமான அணுகுமுறை. உங்கள் கையில் பணம் இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் இனிமையாக எதிர்காலம் குறித்து திட்டமிடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். சேமிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் இருக்குது, ஆனால் பயனுள்ள வகையிலையும் குடும்பத்துக்கு தேவையான வகையிலையும் இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதை அப்படியே சேமிக்கிறது நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட மனநிலை தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் எதுவும் இல்லை. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் தான். மற்றபடி பிரச்சனைகள்னு எதுவும் சொல்ல வேண்டாம். ஆதரவு இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மனசில் எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் ஏகப்பட்ட விஷயங்களில் செய்யணும். நிறைய ஓட வேண்டியதாக இருக்கும். 6ஆம் இடத்து சூரியன் புதன் சுக்கிரன் ராகு அலைச்சலையும் கொடுக்குற மாதிரி இருக்குது, செலவையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் சந்தோஷமும் உண்டு. 7ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் வாக்கில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தையும் செய்கிற விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்து குரு கொஞ்சம் முன்னுக்கு தள்ளுவார், பின்னுக்கும் இழுப்பார். அவர் அப்படியே சமாளித்து கொண்டு போங்க. உங்களால் 12ஆம் இடத்துல கேது மந்தமாகவும் ஏதோ ஒரு மனசில் சுறுசுறுப்பு இல்லாமையே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். வரவை விட செலவுகள் இன்றைக்கி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் அடுத்தவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் நிதானம் தேவை. நாளை பொறுத்தளவுக்கு சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க. நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் புரிதல் நல்லா இருக்கணும். அதே நேரங்களில் விவேகத்தோடு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தில் வேலைகளை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் கவனமாக வேலைகளை செய்யுங்க. புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக ரீசெக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலைகளை நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட பேசும்போது பழகும்போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. காதலர்களுக்கு குறிப்பாக சென்சிட்டிவாக ஆகாதீங்க. உங்களோட வீட்டில் நடந்த பிரச்சனைகளை துணைக்கிட்ட காட்டாதீங்க. இது தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளேயும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்த்துருங்க. அதே நேரங்களில் வீட்டில் எதிர்பாராத செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா அவசர தேவைக்கு திண்டாட்டப்படாமல் பணப்பற்றாக்குறையில் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பதட்டத்தை தவிர்த்திங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். அமைதியாக இருக்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானம் தேவை. ஏன்னா இன்று உங்களோட மனசில் ஏகப்பட்ட பய உணர்வும் ஏதோ ஒரு நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்து செவ்வாயும் சந்திரனும் கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்து சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பொறுப்புகள்னால செலவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வீக்காக இருக்கார். 9ஆம் இடத்து குரு பாதுகாப்பாக இருந்தாலும் பண பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்து கேது வரவை தடுக்கிறதோ எதிர்பார்த்த பண வரவில் தடவி இருக்கிற மாதிரி இருக்கும். இது சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உற்றார் உறவினர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது. ஆனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட கான்ஃபிடென்ஸை நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களோட நாளில் சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் உறுதியோடையும் செய்ய வேண்டியது அவசியம். பாசிட்டிவான எண்ணங்கள் மூலிமா தன்னம்பிக்கையை உருவாக்கி நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் வேலை இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமோ கலக்கமோ உங்களோட வேலைகளை மும்முரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு காலையிலே திட்டமிட்டு கவனமாக வேலைகளை செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. வேலையில் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொடர்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் பேசுவது, ஒரு வேளை வாக்குவாதம் ஆரம்பித்தா சரண்டர் ஆகிறது நல்லது. அமைதியாக இருந்தீங்கன்னா நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம். அதிகமாக அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. அவங்க சொல்கிற விஷயத்த கேளுங்க. உங்களோட கருத்துக்களை திணிக்காதீங்க. இது மட்டும் செஞ்சாலே போதும். நாள் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு போதுமானதாக இல்லை. பண இழப்பு தடுக்க வேண்டியது அவசியம். பணத்தை கவனமாக கையாளுங்க. அதே நேரத்தில் பணத்தை சாதுரியமாக கொண்டு போகிறது நல்லது. பயணங்களில் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கொடுக்கல் வாங்கல அக்கௌண்ட் ரிலேட்டட் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்குது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமைதியாக மனசை வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு அமைதியை தர மாதிரி இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்காத நன்மைகள் தேடி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய விதமாக குறிப்பாக சொல்லணும்னா வேலையிலையோ சரி பணத்துலேயோ சரி குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் சரி நிறையவே சாதகமான பலன்கள் உண்டு. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் தைரியமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்து சூரியன் புதன் சுக்கிரன் ராகு
சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவு நல்லாவே இருக்கும். 5ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் கமிட்மெண்ட்டை கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 8ஆம் இடத்து குரு 10ஆம் இடத்துக்கு கேது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கிரக நிலைகளாக இருந்தாலும் இன்று சந்திரன் இருக்கிற கிரக நிலையும் பொறுத்து சந்திரனோட அடுத்த கிரகங்களை பார்க்கும்போது பொருளாதார நிலை சிறப்பாக தான் இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு திறமைக்கேற்ற பதவி உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட நட்பான பழக்கம் ஏற்படும். அது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். நீங்கள் மகிழ்ச்சியோடவும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் சந்திக்கிற சவாலான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலையில் செய்கிறதுக்கு இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க. வேலையில் சிறந்த பாராட்டும் பேரும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சகஜமான அணுகுமுறை, நல்ல ஒரு நேர்மையாக பேசுவீங்க. ஒப்பனாக பேசக்கூடிய ஒரு நாள். சில விஷயங்கள் குறித்து 2 பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாக ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தனக்கூட நம்பிக்கையை வளர்த்து சந்தோஷமாக 2 பேருக்குள்ளேயும் அந்நுண்ணியமும் புரிதலும் அதிகமாகும். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா இன்று வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எதிர்பாராத தனவரவுகள் இருக்கலாம். கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம். உங்களோட செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிங்க. நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. விருச்சிக ராசிக்கு கண்ணை மூடிக்கிட்டு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள், அதே நேரங்களில் வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா இன்று சில பதட்டங்கள் காரணமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. உங்கள் ராசியிலே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறது. ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இவங்க செலவு வைக்கிற மாதிரி இருக்குது. அது பொறுப்புகள் காரணமாக பசங்களால் பெற்றோரால் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 3ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் தைரியமாக உங்களை கொண்டு போகிறதுக்கும் 6ஆம் இடத்து குரு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. 8ஆம் இடத்து ராகு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. இன்று நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய விதமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் அவசியமாக தேவை. உங்களோட கோபத்தையும் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நம்பிக்கையோட செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய விதமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. பார்த்து பேசுங்க. வார்த்தையில் நிதானம் தேவை. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கிட்ட அவங்க மதிப்பை பெற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத மனஸ்தாபங்களை வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தாவது கடின முயற்சி பண்ணி கடின உழைப்பு போட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. யாருக்கோட ஆதரவையும் எதிர்பார்க்காம தன்னிச்சையாக நீங்கள் உங்களோட வேலை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்தவங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட மனநிலை பயங்கரமாக குழப்பமாக இருக்கும். ஏதோ இதை செய்கிறதா அதை செய்கிறதா, அது நல்லதா கெட்டதான்னு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க. மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு துணையும் குழப்பி தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சில கோபத்தையும் எரிச்சலையும் காமிச்சு நாளை ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அப்படியே கேஷுவலாக நாளை கொண்டு போயிடுறது நல்லது. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. பணப்பற்றாக்குறை இருக்குது. வரவு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை பார்த்து கவனமாக கையாளுங்க. வீண் செலவுகளை தவிருங்க. இல்லைன்னா பெரிய செலவாக இருந்தால் அதை தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் இல்லாத ஒரு காரணம் வேறு இருக்குது. தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் சில பாதகமான சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கலவையான பலன்கள் தான். கவனமாக இருங்க. உங்களோட ராசியில் சந்திரனும் செவ்வாயும் இருக்குது. 2ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 3ஆம் இடத்து சனி பகவான், 6ஆம் இடத்து குரு, 8ஆம் இடத்து கேது இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பசங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். பண வரவு இருக்குது. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்கும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படுத்தி நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட செயல்களில் நிதானமும் பொறுமையாக இருந்தால் போதும். ஏன்னா உங்ககிட்ட இன்றைக்கி பக்குவமான மனநிலை இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கூட இருக்கிறவங்க இல்லைன்னா கூட வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு அடி தள்ளி நின்று நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் யார்கிட்டையும் க்ளோஸாக போகாதீங்க. ஏன்னா அது தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. ஆதரவு இருக்காது. உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கும். கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செஞ்ச வேலையை சரி பார்க்கறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக கொஞ்சம் கசப்பான உணர்வு 2 பேருக்குள்ளேயும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. துணைக்கிட்ட கண்டிப்பாக கோவப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போங்க. உங்களோட டாமினேட்டிங் பவரோ இல்லைனா ஆதிக்கத்தெல்லாம் காட்டாதீங்க. நீங்கள் நினச்சது தான் நடக்கணும்லாம் நினைக்காம போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது. உறவில் நல்லிணக்கம் காண பொறுமையாகவும் நிதானமாகவும் நாளை சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் நிதானம் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் நாள் சுமூகமாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவிற்கு செலவும் இருக்குது. அதே நேரங்களில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, பணத்தை தொலைச்சிட்டு தவிக்காமல் இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளையும் பணத்தையும் அக்கௌண்ட்டில் இருந்து மேனேஜ் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மகர ராசிக்கு நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட தலையில் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. எது செய்கிறது எது செய்யக்கூடாதுன்னு கூட தெரியல. எல்லாத்தையும் போட்டு செய்யாதீங்க. நாளை காலையிலே திட்டமிடுங்க. எதெல்லாம் முடிக்கணும் எதெல்லாம் அவசியம் தேவைன்றதை பார்த்து அந்த வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறது நல்லது. ஏன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கும். நாளில் பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. வங்கி கடன் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வங்கி கடன் வந்துடும்னு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது. ஆனால் அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலையிலையும் சரி, கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. சில விஷயங்களில் அதாவது கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க. ப்ரொஃபஷ்னலாக வேலையை பாருங்கள். எந்த ஒரு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க.
உங்ககிட்ட இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. எதையாவது வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக தவற விடாமல் பார்த்துக்குங்க. அது உங்களையே குழப்பம். இது வேணுமா வேணாமான்லாம் யோசிக்காதீங்க. எந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கண்ணை மூடிட்டு செஞ்சு முடிச்சுட்டு போங்க. அது நல்லதா கெட்டதான்றதை பின் விளைவை பின்னாடி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கடைசி நிமிஷத்தில் வாய்ப்பு இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அது உங்களுக்கு தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கவனமாக வேலைகளை செய்யுங்க. அடுத்தவங்களை நம்பி எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கவனமாக தவறுகள் அதாவது பிழைகள் எதுவும் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத வேலையில் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதப்போ பிரச்சனைகளை கிளப்பாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் இன்று உணர்ச்சி பூர்வமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் துணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுவீங்க. அவங்க மேலே கடுப்பாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. நட்பான அணுகுமுறை பண்ணுறதோ துணைக்கிட்ட அமைதியாக ஒதுங்கி போகிறது விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயமாக துணைக்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்லுங்கள். பண விஷயத்தை பெருசாக வைக்கி நாளை அமைதி இல்லாமல் கொண்டு போகாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வரவு சுத்தமாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. கொடுக்கல் வாங்கல் கொடுத்தா வராது, வாங்கினா திருப்பி தர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதும் நல்லதாக இருக்கும். பேரை கெடுத்துக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் சளி இல்லைன்னா இருமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு அட்வைசபிளாக இருக்குது. நாள் முழுக்க எல்லாமே வெற்றியை தேடித்தர மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. ராசியில் இருக்க சனி பகவான் 4ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல, கேது 11ஆம் இடத்துல, சந்திரனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல, சூரியனும் புதனும் சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறது. சுப செலவுகள் சுப சந்தோஷங்கள் அந்த மாதிரி எல்லாமே நல்ல காரியத்துக்கான செலவுகளாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கிறது, முடிவுக்கு வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வெற்றிகள் கிடைக்கும். அற்புதமான நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் புதிய வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிக்கு வரும். நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக தான் இருக்குது. முக்கிய முடிவுகள் இன்று நீங்கள் எடுக்கிறது அது பண விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், உறவுகளுக்குள்ளே இருக்கட்டும், நல்ல ஒரு பலன் அளிக்கிற விதமாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சிறப்பாக நாள் வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களோட செயல்திறன் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். நீங்களே மனசுக்கு நிறைவாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் நல்ல வியாபாரமும் ஆகும். லாபமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிக பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில் பணவரவு இருக்கலாம். நீங்கள் இன்று செய்கிற வேலைகள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பசங்களோட எதிர்காலம், உங்களோட திருமண எதிர்காலம் குறித்தும் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றா வெளியில் போகிறதுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் அனுநித்தியும் ஏற்படுத்தி மகிழ்ச்சியான தருணங்களை 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி நாள் சந்தோஷமாக போகும். பண வரவும் நல்லா இருக்கிறனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கான செலவுகளை செஞ்சு மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக தான் பண வரவு இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டமிட்டு சேமிக்கவும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை சிறப்பாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியதாக மீன ராசிக்கு இருக்குது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. உங்களோட ராசி பலன் கேட்கும்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அதே நேரங்களில் வர வேண்டிய பிரச்சனைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இந்த பலன் இருக்குமே தவிர வெறும் இது நடக்கும் அது நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. பிரச்சனைகளையும் சொல்லி அதுக்கு சொல்யூஷன் தர விதமாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களோட சுயஜாதகமும் எந்த கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனை, அதுக்கு எப்படி என்ன பண்ணலாம், என்ன மாதிரி லைஃப்பை கொண்டு போகலாம், எதை எதிர்பார்க்கறத குறைக்கணும், எதை செய்யணும், எதை வேண்டாம்னு ஒதுக்கணுன்றத எல்லா விதத்துலேயும் சுயஜாதகத்து மூலிமா பலன் சொல்லப்படும். அதை தெரிஞ்சு நீங்கள் பலன் அடையிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லது. நன்றி, வணக்கம்.